ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற விஷுவல் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி, இன்னொரு பக்கம் சென்னை எண்ணூர். உடன்குடி புதுசாக அனல் மின் நிலையம் கட்டப்பட்டு வர்ற இடம். சென்னை எண்ணூர் முக்கியமாக 2 அனல் மின் நிலையங்களாலும் தொழிற்சாலைகளாலும் அழிவை சந்திச்சுட்டு இருக்கிற இடம். ஒரு திட்டம் கொண்டு வர பரிந்துரைக்கிறப்போ வேலைவாய்ப்பு, கிராமத்தோட வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சு தான் மக்கள் மத்தியில் ஆதரவு திரட்டப்படுது. அப்படி முன்வைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் உடன்குடி அனல் மின் நிலையம். தெர்மல் பவர் பிளான்ட் வர்றதுனால இந்த குலசேரிப்பட்டினம் மக்களுக்கு பெரும்பாலும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இப்பவும் கூட ஒரு சிலர் அதில் தினக்கூலியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. தினக்கூலியாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி ரன் ஆகிட்டுன்னா இங்கே உள்ளவங்களுக்கு படித்தவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வேலை கிடச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாருக்காச்சும் வேலை கொடுத்தாங்களா இங்கே? கொடுக்கலையா ஒன்றா வேலை கூட. சரி தாத்தா, பார்த்து போங்க. பார்த்து வரமா. தேங்க்யூ தாத்தா. கேட்டு கேட்டு போட்டால் எடுத்துன்னு போகிறாங்க. ஒன்றையும் வரது பாடில்லை, செய்த பாடில்லை. என்ன பண்ணுறது? உடன்குடி அனல் நிலையம் கட்ட ஆரம்பித்ததுமே சில பிரச்சனைகள் இங்கே தலை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே முதல்ல நாம் உடன்குடி கிராமத்தை பற்றியும் அந்த அனல் மின் நிலையத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். உடன்குடி பகுதியில் பனை, தென்னை, முருங்கை உள்ளிட்டவை விவசாயம் செய்யப்படுது. அதிலும் பனை மரத்துலேருந்து எடுக்கப்படுற கருப்பட்டிக்கு பெயர் பெற்ற ஊராக உடன்குடி குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் பனை ஓலையிலிருந்து செய்யப்படுற பொருட்களும் இங்கே அதிகமாக கிடைக்குது. இப்போ நாம் புதுசாக கட்டப்பட்டு வர்ற அனல் மின் நிலையத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி மாவட்டமான உடன்குடியில் டான்ஜெட்கோட அனல் மின் நிலையத்துக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இந்த அனல் மின் நிலையம் தூத்துக்குடியிலிருந்து 43.8 கிலோமீட்டர் தூரத்திலையும், திருச்செந்தூர்ல இருந்து 9.8 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கிற கல்லாமொழி அப்படிங்கிற கிராமத்தில் அமைக்கப்படுது. அனல் மின் நிலையம் கட்டப்பட்டு வர்ற இடத்தை சுற்றி 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இதில் பல மீனவ கிராமங்களும் இருக்குது. இந்த அனல் மின் நிலையம் கட்டுறதுக்காக 2013ஆம் ஆண்டு முதல் கட்ட பணிகள் துவங்கினப்போ 800 மெகாவாட் அளவில் 2 யூனிட்டுகள் அமைக்க முதல் ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. தொடர்ந்து சில காரணங்களை முன் வச்சு 2017ஆம் ஆண்டு அந்த அளவு 660 மெகாவாட்டாக குறைக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த பகுதியில் ஸ்டேஜ் 1க்கான பணிகள் நடந்துட்டு வருது. இது தவிர ஸ்டேஜ் 2, 3க்கான நிலந்தேர்வு செய்கிற பணியும் நடந்துட்டு வருது. கூடுதலாக உப்பூர் பகுதியில் நிறுவ அனல் மின் நிலையத்தையும் உடன்குடிக்கு மாற்ற பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுது. பொதுவாக ஒரு அனல் மின் நிலைய அலகிலிருந்து ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 104 டன் சல்ஃபர் டை ஆக்சைடு, 24 டன் நைட்ரஜன் ஆக்சைடு, 2.5 டன்னுக்கான நுண்துகள்னு சொல்லக்கூடிய பர்டிகுலேட் மேட்டர், 3000லேருந்து 3500 டன் அளவுக்கு வந்து ஃப்ளை ஆஷ் வந்து வெளியேறுது. ஒரு அனல் மின் நிலைய அலகுலேருந்து இவ்வளோ பொல்யூஷன் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே உடன்குடியில் 8 பிளான்ட் அந்த மாதிரி வரப்போகுது. அப்போ இதை விட 8 மடங்கான பொல்யூஷனை வந்து இந்த இடம் வந்து சந்திக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த உடன்குடி பகுதி வந்து மக்கள் அடர்த்தியாக வாழ்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து இவ்வளவு அனல் மின் நிலையங்களை ஒரு இடத்துல குவிக்கிறது, ஒரு குவிக்கப்பட்ட ஒரு மின் உற்பத்தி இங்கே வரப்போகுது அப்படின்றது நிச்சயமாக இந்த பகுதியுடைய சூழலுக்கும் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்க போகுது. இந்த டைம் லாப்ஸை பாருங்கள். இந்த பகுதியில் தண்ணீராக இருந்துட்டு கட்டிடமாக மாறுறதை பார்க்க முடியும். இப்போ அனல் மின் நிலையம் கட்டப்பட்டு வர்ற இடம் ஒரு நீர்பிடிப்பு பகுதி. எல்லப்பநாயகம் குளத்திலிருந்து வெளியேற தண்ணி அனல் மின் நிலையம் கட்டப்பட்டு வர்ற இந்த நீர்பிடிப்புக்கு வந்து இங்கே இருந்து ஆதியக்குறிச்சி குளத்துக்கு போகும். மழைக்காலங்களில் மட்டுமே இந்த பகுதியில் அதிக அளவில் தண்ணியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் முன்வைக்கிறாங்க. அப்படி இருந்த இடத்துல மண்ணால் நிரப்பி அனல் மின் நிலையத்தோட கட்டுமான பணிகள் நடந்துட்டு வருது. மழைக்காலங்களில் இப்போவே தண்ணி தேங்கி நிற்கிறத இந்த விஷுவல் மூலம் நாம் ப்ரூவ் பண்ண முடியும். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி ஊராட்சி ஒன்றியத்தின் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து இங்கே வந்து நிலத்தடி நீர் சுரண்டப்பட்ட பகுதி, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட் ஏரியா, உடன்குடி சாத்தாங்குளம் பகுதிகள். இந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் இல்லாமல் இங்கே கடல் நீர் உட்புகுந்ததுனால தான் இந்த பகுதியில் உள்ள விவசாயம் அழிஞ்சி குடிநீர் இல்லாமல் மக்கள் பிழைப்பை தேடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போய் பிழைப்பை தேடி போகிற அளவுக்கு ஆயிட்டு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆம்னி பஸ்ஸில் இங்கேருந்து வெளியூருக்கு சென்னை, கோவை இப்படி எல்லா ஊர்களுக்கும் மக்கள் பயணம் பண்ணுற அளவுக்கு 60 ஆம்னி பஸ் இங்கேருந்து இயங்குது. அந்தளவுக்கு சாத்தான்குளம் அப்படிங்கிற ஒரு தொகுதியே மக்கள் மைக்ரேஷனால் அந்த தொகுதியே இல்லாமல் போயிட்டு, அந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்ற இந்த பகுதியில் ஒரு 1050 ஏக்கர்
இப்போ புதுசாக ஒரு 1500 ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 2500 ஏக்கர் ஒரு வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியா நீர்பிடிப்பு பகுதியை அழித்து இந்த அனல் நிலையத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பிளான்ல இருந்து தண்ணி வெளியே விடுற பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் பிளான்ட் பக்கத்தில் போயிருந்தோம். நாங்கள் நடந்து போன அந்த பாதையில் ஸ்டார்டிங்கில் தென்னை மரமும் அதுக்கப்புறம் பல வாடி போன பனை மரத்தையும் பார்க்க முடிஞ்சுது. படம் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உப்பு தண்ணி தான். இது உப்பு தண்ணியா? ஃபஸ்ட்டு அந்த சார் போட்டோ அடிச்சில் இதை தான் எடுத்தாங்க. இது தண்ணி ஃபுல்லாக போன திருப்ப அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு நல்ல தண்ணி வந்து இப்போ உப்பு தண்ணி. உப்பு தண்ணி. இது என்னது குளமா? இது மணல் எடுத்தாங்க. இந்த கம்பெனிக்கு மணல் எடுத்து விற்றுது. லெவல் பண்ணதுக்கு மணல் இதை எடுத்தாங்க. லெவல் பண்ணதுக்கு இதுல இருந்து மண் தோண்டி போட்டாங்க. அப்படி இதில் அதுல மழை பெஞ்சா தண்ணி கட்டி கிடக்கும். அதுல அதுக்கப்புறம் உப்பு தண்ணி விட்டுதான் இப்போ நேராக உள்ள தண்ணி கையை வாயில் வைக்க வேண்டிய அவ்வளோ உப்பு எல்லாம் வழுக்க தான் செய்யுது. உடங்குடியிலேருந்து அனல் மின் துவக்கிலேருந்து இந்த மண்ணுகள்லாம் எடுத்து இந்த நீர்பிடிப்பு பகுதியை, அது ஒரு பெரிய நீர்பிடிப்பு பகுதி, ஒரு 1005 ஏக்கரோ 1050 ஏக்கரோ நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஆக்கிரமித்து விவசாயத்தை அழிச்சிருக்கிறாங்க. விவசாயத்தை அழித்து அங்கேருந்து நல்ல தண்ணி வர்ற எல்லப்பநாயக்கன் குளத்துலேருந்து உடங்குடிக்கு நல்ல தண்ணி வர்றது காலம் மழந்த காலத்தில் அது மிக சிறப்பாக இருந்தது. அந்த நீர்பிடிப்பு இல்லாததுனால உப்பு நீர் ஆகுது. திருப்பியும் மேற்கொண்டு தடுப்பணைகள், அதாவது எல்லப்பநாயக்கன் குளத்திலேருந்து வர்ற தடுப்பணைகளை உடைச்சி அது கிராமப்புறத்துக்குள்ளே திருப்பி இது விடுற மாதிரி நிறையா ஒரு பிளான் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் போட்டு அதை நிப்பாட்டியிருக்கேன். அந்த இப்போதைக்கு அந்த பம்பிங் பண்ணுற தண்ணி வந்து உப்பு நீராக வந்து உடங்குடியே அழிக்கிற ஒரு தர்பாய். அதாவது விவசாயங்கள்லாம் கிட்டத்தட்ட அழிஞ்சிக்கிட்டே இருக்குது, மரங்கள்லாம் பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ பிளான் பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே காம்பவுண்ட் வால் பக்கத்தில் இருக்கிற துளாய்கள் வாயிலாக தண்ணி விவசாய நிலத்துக்கு அனுப்புகிற பாதை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பிளான்ட் கட்டுறதுக்காக ஆழமாக குழிகள் தோன்றப்போ கடல் நீர் குழிகளில் நிரம்பிடுது. அந்த தண்ணியை கடலுக்கே குழாய்கள் மூலம் அனுப்பாமல் வேலையை எளிதாக்குறதுக்காக விவசாய நிலங்களில் வெளியேற்றுறாங்க. இதனால் குடிநீரும் விவசாயமும் பாழாகி போகிறத நாம் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் இந்த பவர் பிளான்ட் வேலை ஆரம்பிச்சப்புறம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது? பிரச்சனை மெயின் தண்ணி பிரச்சனை. அது கழிவு தண்ணியை அங்கே அனுப்புகிறாங்கல்ல, அதில் உப்பாயிருது தண்ணி. அதுக்கப்புறம் விவசாயம் முன்னாடி வந்து நல்ல மரங்கள் நல்ல காய்ப்புக்கு இருந்துச்சு. இப்போ வந்து காய்ப்பு அவ்வளோவா இல்லை. ஒரு மரம் 50 காய் காய்க்குன்னா இப்போ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 காய் 25 காய் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் பிளான் கொண்டு வரதுக்கு முன்னாடியே தெரியுமா? வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அப்படி தெரியாதில்ல, இந்த சிச்சுவேஷன் நமக்கு தெரியாதில்ல. தென்னை வாழையெல்லாம் ரொம்ப மோசமாக போகுது இப்போ அதுக்கு. அதனால் இப்போ எங்களுக்கு அந்த தண்ணியை உள்ளுக்கு விடுற எடுக்கிற தண்ணியை எங்கள் ஏரியாக்குள்ளே விடாமல் அவங்க ஏரியாக்குள்ளே இல்லாமல் அதை பைப்லைன் மூலமாக குழாய் போட்டு கடற்கரைக்கு விடணும். கடலுக்கு விட்டாக்கி தான் அந்த தண்ணி எங்களுக்கு தேங்க வராது. ஏன்னா அவங்க பைப்லைன் மூலமாக போடாமல் வெளியிலே விடும்போது அந்த நீரூற்று எப்படி எங்கள் ஏரியாக்குள்ளே வரதை செய்யும். இப்பவும் அந்த தண்ணி நீரூற்று இருந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் இப்போ ரொம்ப அதனால் ஒரு குடிக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல வழி இல்லாமல் அந்த தண்ணி ரொம்ப எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு தென்னையும் வளர்க்க விடாமல் இருக்குது. தென்னை வந்து ரொம்ப வாடுது. இப்போ தண்ணி உப்பு தண்ணி வரப்போய் எங்களுக்கு தென்னை ரொம்ப வாடுது. வாழை சுத்தமாக வாடிட்டுது. எல்லாமே மோசமான நிலைமையில் நாங்கள் இருக்கோம். இப்படி போயிட்டு இருந்தனாக்கி எங்களுக்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக கெட்டு போயிடும். நிலம் மற்றும் வேலைவாய்ப்பு. இந்த அனல் மின் நிலையம் நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதா நாம் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தோம். அந்த நீர்பிடிப்பு பகுதிக்கு போகும் மீதம் இருக்கிற நிலம் மக்கள்கிட்ட இருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கான தொகை மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பகுதி மக்கள் அனல் மின் நிலையம் உடன்குடியில் அமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த அனல் மின் நிலையம் வருது அப்படின்னு சொன்னப்பவே உங்ககிட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்திருப்பாங்க இல்லையா? அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? கருத்து கூட்டம் யாரு நடத்துனா நான் பணமே எங்களுக்கு தரணும். எனக்கு 13 ஏக்கர் சில்லறை நிலம் எடுத்துருக்கான். இன்னும் ஒரு ரூம் முன்னாடி வந்து 5-6 வருஷம் ஆகிடுச்சு. பணமே தரல. அந்த நிலம் உங்கள் நிலம் எடுத்துக்கிட்டாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க? 13 ஏக்கர் 40 சென்ட். 13 ஏக்கர் 40 சென்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம். எவ்வளோ காசு கொடுத்தாங்க? 25 லட்சம் தான் வந்து, இன்னும் வரவே இல்லை. உங்களோட நிலத்தோட வேல்யூ எவ்வளவு? நிலத்தோட வேல்யூ 3 லட்ச ரூபா தரணுன்னாங்க. 3 தவணையாக தரணும்னு சொன்னாங்க. ஒரு தவணை தந்துருக்கு, இன்னும் 2 தவணை தரணும். தரவே இல்லை. மொத்தம் 50 லட்சம் ரூபாய் வருமா? மொத்தம் எத்தனை லட்சம்னு கணக்கு பண்ணவே இல்லை. கணக்கு பண்ணவே இல்லை. பண்ணவே இல்லை.
ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இப்போவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா வருங்காலங்களில் மீனவர்களுக்கும் இதை விட அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனல் மின் நிலையத்துக்கு கொண்டு வர்ற நிலக்கரி கடல் வழியாக தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படி நிலக்கரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு கடலுக்கு உட்பகுதியில் 7.8 கிலோமீட்டர் தூரம் கான்வேயர் பெல்ட் அமைக்கப்பட்டிருக்கு. கடலுக்கு உள்பகுதியில் ஏதேனும் ஒரு கட்டுமானம் கட்டப்பட்டால் அது மறுபுறம் கடல் அரிப்பு ஏற்படுறது ஒரு வழக்கமான விஷயம்தான். அப்படி கடல் அரிப்பு ஏற்பட்டால் மீனவர்கள் தரப்புலேருந்து எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அரசு முன்கூட்டியே அங்கே தூண்டில் விளைவு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 90லேருந்தே நாங்கள் எங்களுக்கு தூண்டில் விளைவு வேணும். அப்புறமா அலை ரொம்ப அதிகமாக அடிக்கும், கடலுக்கு போக முடியாது, போவோம் கட்டுமரம் கவுந்துரும், ஆட்களுக்கு அடிபடும், சேதப்படும், இதெல்லாம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலேன்னா 2000 இந்த இது எப்போ ஆரம்பிச்சதோ தெரில, 17 தான் இவங்க இந்த பாலம் கட்டச்சில், அதாவது அனல் மின் நிலையம் கட்டச்சில் கடலுக்குள்ளே பில்லர் போடும்போது எங்களுக்கு அந்த அரிப்பு என்ன செஞ்சுச்சுன்னா இன்னும் ரொம்ப அதிகமாகுச்சு. வீடுகளெல்லாம் காப்பாற்ற முடியாதோங்கிற ஒரு அச்சத்தில் நாங்கள் கொஞ்சம் போராட்டத்தில் இறங்குற மாதிரி இறங்கணும். ஒரு 2-3 போராட்டம் வச்சோம். அந்த மனித சங்கிலி போராட்டம், அப்புறம் அங்கே முற்றுகை போராட்டம், அப்புறம் எதுக்குமே அவங்க எங்களுக்கு செவி சாய்க்கையில். பிறகு அடுத்தாப்பில் என்ன பண்ணோம்னா அந்த போட்டுகளை போய் இழுத்துட்டு வந்தோம் ஊரில் இருந்து, நம்ம ஊரை காப்பாற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி. அப்போ தான் எங்களுக்கு ஒரு முடிவு தந்தாங்க. அப்போ தான் ஐஐடியிலேருந்து ஆட்களெல்லாம் வரவழைச்சி கலெக்டர் எல்லோரும் வந்து உங்களுக்கு நாங்கள் விரைவில் போட்டு தரோம், நீங்கள் இதில் பிரச்சனை பண்ணாதியே. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஸ்கீம் தந்தாங்க. அனல் மின் நிலையத்துக்கு தேவையான தண்ணி கடல்ல இருந்து எடுத்து மீண்டும் கடல்லையே அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படுற தண்ணி சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா மீன் வளம் பெருமளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். இவை எல்லாவற்றுக்கும் மீனவர்கள் தரப்புலேருந்து எதிர்ப்பு கிளம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பகுதியில் பவர் பிளான்ட்டை கட்டி முடித்து அதை சரியாக ரன் பண்ணுறதுக்கு மீனவர்களோட ஆதரவு நிச்சயம் தேவை. இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதை அமைச்சு கொடுத்ததுக்கு என்ன ஏதாச்சும் காரணம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காரணம்னா நாங்கள் வந்து ரொம்ப காலம், அதாவது 30 வருஷமாக கேட்டு கிடைக்காதது இந்த இதை வச்சு தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த அனல் மின்சாரத்தை வச்சு அது போடவும் எங்களுக்கு அரிப்பு அதிகமாகுச்சுது. நாங்கள் வேறு பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்தோம். பிறகு அவங்க அதையெல்லாம் செவி சாய்க்கையில் இப்போ இதையாவது போட்டு தருவோம்னு சொல்லி தான் தந்திருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஏதோ சும்மா தந்திருக்காங்க, எங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் அவங்க அந்த வேலைக்கு நாங்கள் தடங்கல் பண்ணது காரணமாக வச்சு தான் எங்களுக்கு இதை தந்திருக்காங்க. இல்லாட்டி கண்டிப்பாக இது எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% கிடைக்காது. திட்டத்தை நிறைவேற்ற அரசு தரப்பில் பல விஷயங்களை செஞ்சு வந்தாலும் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டோட 8 யூனிட்டும் உடன்குடிக்கு வந்தால் மக்களோட நிலை என்னவாக இருக்கும் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் முதல்ல வட சென்னைக்கு போகணும். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா வட சென்னை, எண்ணூர், வல்லூர் அப்படிங்கிற 3 அனல் மின் நிலையங்கள் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் குவிக்கப்பட்டிருக்கு. இதில் எண்ணூர் அனல் மின் நிலையம் காலாவதி ஆனதுனால 2017 மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுச்சு. தொடர்ந்து அதே பகுதியில் 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 யூனிட் அனல் மின் நிலையங்கள் அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற 3 அனல் மின் நிலைய யூனிட்டுகளை விட பல மடங்கு அதிகமான அளவு கொண்ட தெர்மல் பவர் பிளான்ட் தான் உடன்குடியில் அமைக்கப்பட்டு வருது. அண்ணா, நீங்க எல்லாம் மீன் பிடிக்க தானே போவீங்க, ஏன் இப்ப மீன் பிடிக்க போகல? இன்னைக்கு என்ன விடும்? ஒரு நாள் வந்து பக்கத்தூர்கார் போனோம். ஏன் அப்படி? ஒரு நாள் எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா அது ஃபுல்லாக அந்த சாம்பல் கழிவு எல்லாமே வந்து பிரிட்ஜு கட்டினுக்கு 6 வந்து மாசம் அடிச்சு போச்சு. அது பல முறை கவர்மெண்ட் எடுத்து சொல்லி கூட வந்து அவங்க காலோட வாங்கலாம். இல்லை, இதே மாதிரி இப்போ உடன்குடின்ற, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடியில் வந்து ஒரு பவர் பிளான்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே அவேர்னஸே கிடையாது. அவங்களுக்கு அவங்க கிட்ட போராட்டம் பண்ணலாம். இதே மாதிரி தான் எங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்தது. இப்போ வந்த பேர் தான் அந்த பாதிப்பு இல்லை. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னே இது மாதிரி தான் நாங்கள் 10 வருடம் முன்னே நாங்களும் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வந்து தண்டனை. ஆனால் அன்றைக்கி தொடங்க சொல்ல எங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை வாய்ப்பு கேட்டோம். அன்றைக்கி இருந்த ஆட்சியாளர் வேலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து அன்றைக்கி வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் வந்தது, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி சுற்றி எல்என்டி அது இதுன்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் சொல்லி நிறைய கம்பெனி வச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று எங்களுக்கு தரல. ஆனால் நாங்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது நாங்கள் தான் பாதிக்க போகிறோம். ஆற்று தொழில் மட்டும் தான் பாதிக்க போகிறோம் அதிகமாக. ஏன்னா எங்கள் தொழில் வளமே அங்கே தான் இருக்குது. ஃபுல்லாகவே அவங்க வந்து பிரிட்ஜி சாம்பல் அது இது போட்டு அடித்து நார்மல் தான். அது இல்லாமல் ஆசிட்லாம் கலந்து விடுறாங்க. அதனால் வந்து தோல் வியாதி ஒருத்தர் 2 3 பேர் காலே போயிருக்கு.
கம்பெனி அனல் மின் நிலையம் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது அந்தளவுக்கு இல்லை. அப்போல்லாம் வளம்லாம் நல்லா இருந்தது. ஆறுங்கள்லாம் நாங்கள்லாம் அதில் தான், இந்த ஆறில் தான் நம்பி இருந்தோம். இதே ஊரில் தான் நான் பிறந்தேன், இதே ஊரில் தான் வளர்கிறேன், வாழ்கிறேன், எல்லாம் இதே ஊரில் தான் இருக்கிறேன். இன்ன வரைக்கும் இந்த ஆறால் நாங்கள் பாதிப்பு அடைஞ்சது கிடையாது. இப்போ கம்பெனிங்க நிறைய வரவோ ஃபுல்லாக சுற்றுப்புற சூழல் ஃபுல்லாக மாசுபடுது. எல்லாமே மாசுபடுறதுனால அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நோய்ங்க தான் அதிகமாகுது. கம்பெனிங்க எல்லாம் வரும் இந்த சாம்பல், கழிவு நீர், சாம்பல் தான் மெயின். பூமியிலேருந்து வர சாம்பல்லாம் நிறைய வரும். அது அப்படியே உற்பத்தி ஆகுறதுன்னா ஆகிடுது. அந்த புகை மண்டலம் புகை மேலே போயிட்டு அது அப்படியே காசு மாசுபட்டு இந்த கர்ப்பிணி பெண்ணுங்க அது சுவாசிக்கவோ, கருவிலேயே அதுங்களுக்கு வந்து கர்ப்பசளி இங்கே அது கர்ப்பிணி பெண்கள் சுவாசிக்கிறது, அந்த குழந்தைங்க பிறக்கவோ இன்ன வரைக்கும் நோயில் அவஸ்தைப்படுதுங்க. இப்போ மீனவர்கள் தொடர்ந்து இப்போது ஏற்கனவே பவர் பிளான்லாம் நிறைய இருக்குது. இங்கே சுற்றி 90களிலே பவர் பிளான் வந்ததால் இந்த பகுதி முழுசும் வந்து பெரிய மீன்வளம், ஆறு, இந்த முகத்தாரம் இருக்குது. முகத்தாரம் ஒட்டி இருக்க பகுதியிலே வந்து சுடு தண்ணியை வந்து பெரிய அளவில் விடுறாங்க. அந்த பவர் பிளான்லேருந்து நேராக வர்றதுனால அந்த உள்ளே தான் வந்து கடல்லேருந்து இனவர்த்திக்காக ஏறுற மீன், இறால் எல்லாமே வந்து திரும்புது. ஒரு பக்கத்தில் வந்து சாம்பல் கழிவுக பைப் வழியாக உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கொட்டி ஆறை முழுசாக பால்படுத்திட்டாங்க. அப்போது இங்கே ஒரு 20,000 பேர்கிட்ட மீனவர்கள் இந்த ஆற்றை நம்பியும் கடல் நம்பி தொழில் பண்ணுறவங்க பெரிய வருமான குறைவு ஏற்பட்டுச்சு. ஒரு வேலைவாய்ப்பு தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு பவர் பிளான்ட் வந்து அதுவே 5 வந்துடுச்சு. இப்போ இருக்கிற சுற்றி இருக்க பவர் பிளான்டால் காற்றுல சுவாசம் உடல் ரீதியாக பெரிய கோளாறு. இங்கே மீன் வளம், எறா வளம் பெருசாக குறைஞ்சிடுச்சு. ஒரு நிறைய இந்த ஆற்று நண்டு நிறைய கிடைக்கும். அந்த ஆற்று நண்டுன்றது கிட்டத்தட்ட 90% குறைஞ்சிச்சு. இங்கே வேலை வாய்ப்பை கொடுக்குறதா முன்னாடி சொல்லியிருந்தாங்களா? எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க? எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்காங்களா இல்லை இந்த வேலை வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லி ஏதாவது தொழிற்சாலை ஏதாவது ஒரு ஊரில் வந்தால் தயவுசெய்து நம்பவே கூடாது. ஏன்னா அவங்க சொற்ப அளவில் தான் கொடுப்பாங்க. இந்த ஒரே ஒரு 90ல் அப்போ வந்து நிரந்தரம் பண்ணலான்னு இருந்தது போல இருக்குது. அதனால் 90களில் ஒரு 10,000 குடும்பங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 350 குடும்பங்களுக்கு கொடுத்தாங்க வேலைவாய்ப்பு. தொடர்ச்சியாகவே அந்த அனல் மின் நிலையத்தில் எரியக்கூடிய அந்த நிலக்கரியானது அந்த சாம்பல் துகள்கள் தினந்தோறமும் நாங்கள் வந்து சுவாசிட்டு இருக்கோம். அந்த சாம்பல் துகள் தான் எங்கள் வீட்டு மாடியில் போனாலும் சரி, வீட்டில் போனாலும் சரி, துணி காய வச்சாலும் சரிங்களே, அந்த சாம்பல் துகள் வந்து கம்பல்சரி மேலே இருக்கும். 2 நாளுக்கு 3 நாளுக்கு ஒரு வாட்டி அப்படியே இவ்வளோ திக்காக வந்து மாடியில் இருக்கும். அந்த மாதிரியான அந்த நிலைகள்லாம் இன்றைக்கி நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே இங்கே சுற்றுச்சூழல் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு. யாருமே அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. அந்த பகுதியிலிருந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுகளால் விவசாயம் முற்றிலும் அழிஞ்ச செப்பாக்கத்துக்கு போயிருந்தோம். அங்கே இருக்கிற மக்கள் யாரும் எங்ககிட்ட முதல்ல பேச தயாராக இல்லை. பேட்டி எடுக்க வந்திருக்கோம், பேசுவீங்களான்னு கேட்குறேன். எவ்வளோ விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி அதை பற்றி தான் கேட்குறோம். 2 தாத்தாக்களை வழியில் பார்த்து சும்மா பேச்சு கொடுத்தப்போ இதே நிலையை அடுத்த 10 வருஷத்தில் உடன்குடியிலையும் பார்க்க நேரிடும் அப்படின்னு சிந்திக்க வச்சது. செப்பாக்கமா இங்கே முன்னாடி விவசாய நிலம் இருந்துச்சா? விவசாய நிலம் இருந்துச்சா முன்னாடி? எல்லாத்தையும் ஓடிச்சுட்டு இருக்கிறோமே. ஈபிக்கு கொடுத்துட்டோம். ஈபிக்கு நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை அவங்கள எடுத்துக்கிட்டாங்களா? அவங்களும் வந்து எடுத்துட்டாங்க. பணம் வந்து 60 ரூபான்னு சென்ட் எடுத்துக்கினாங்க. நெல் விளைக்கிற நேரத்தில் எங்களது மொத்தம் 25 ஏக்கருக்கு போய்க்குது. இப்போ வந்து பணம் வருதுன்றாங்க. மேலே 20 லட்சம் ஏற்றி கொடுக்குறாப்பால கவர்மெண்ட்டில். இப்போது பேர் வாங்கிக்கிறாங்க. ஒன்று மோடி எங்கள் ஊரில் கூட எங்களுக்கு தான் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு வரல அப்படியே நிற்குது. அப்போது வெக்கில் வந்து பூசணுமா, அவர் பொன்னேரியில் வெக்கில். அவர்கிட்ட ஒரு மூச்சு போனேன், பார்த்தேன். என்ன சார் 31 வருஷம் ஆச்சு நிலத்தை கொடுத்தோம், நெல்லாக வளைஞ்சாலும் பசிலாம் சோறு தூணும், ரேஷன் அரிசி கஞ்சி குடிச்சிக்கணும், கண்ணு தெரியல மண்ணு தெரியல, வயசாகி போச்சு. பேருக்கு வந்துக்குது, பேச்சுக்கு வரும் பெரியரா வரும் வந்தால் எனக்கும் ஒரு பங்கு இருக்குதுன்றார் அவர். தாத்தா, இந்த கிராமத்தில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நீங்க 3 தலைமுறையா இருக்கீங்களா? இங்க முன்னாடி விவசாயம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்ல விவசாயம். இப்போ எப்படி இருக்கு? கிடையாது. எதனால? சாம்பலா? இது போர் இருக்கு. 80 அடி போர். 80 அடி போர். தண்ணி நல்ல தண்ணி. விவசாயம் நல்ல விவசாயம். கம்பு வலையா, வேர்க்கடலை வலையா, சோளம், நெல் பயிர் எல்லாம் செய்வோம். இப்போ ஒன்றும் கிடையாது. முதல் உப்பு தண்ணி வந்து ஏறி போய்தா.
உப்பு தண்ணி எப்போ இருந்து வந்தது? எங்களுக்கு 20 வருஷம் 22 வருஷம் ஆகிப்போச்சு. 22 வருஷமா? இதே மாதிரி இயற்கையில் என்னென்ன விஷயம் அழியுது அப்படின்றத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் முதல்ல கடலை பற்றி விவரிக்கணும்னு நினைக்கிறேன். உடன்குடி அனல் மின் நிலையம் 2013ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட் தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதில் தெளிவுபடுத்தப்படாத பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்தியாவிலிருந்து எடுக்கப்படுற நிலக்கரியினால் அதிக அளவில் காற்று மாசு ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக உடன்குடி அனல் மின் நிலையத்துக்கு இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுது. துறைமுகத்தில் இறக்குமதி ஆகிற நிலக்கரி அனல் மின் நிலையத்துக்கு கொண்டு வர கான்வேயர் பெல்ட் அமைச்சிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு அனல் மின் நிலையம் கட்டும்போ அந்த பகுதியை சுற்றி இருக்கிற இடத்துல இயற்கை அமைப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது. என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தரப்பில் வழங்கப்பட்ட அனுமதியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் பவளப்பாறைகளே இல்லை அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் இதை பற்றின சரியான ஆய்வுகள் இல்லைங்கிறது டான்ஜெட்கோக்கு பாசிட்டிவான விஷயம்னாலும் மீனவர்கள் சொல்கிறத நாம் கவனிக்காமல் விட முடியாது. எங்களுக்கு பவளப்பாறை ஒரு 2, அதாவது இந்த கரையிலேருந்து ஒரு 3 நாட்டிக்கல் மைல்லேருந்தே பவளப்பாறை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். வலையில் எங்களுக்கு பட்டு வரும். பவளப்பாறை கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு 10 மைல் போன சடைக்கு பவளப்பாறை ஃபுல்லாக இருக்குது. ஒரு 15 மைல் போன சடைக்கு ஏகம் பவளப்பாறை. ஆனால் இப்போ 2 மைல்லேருந்தே பவளப்பாறை ஆரம்பிச்சிடும் கடலுக்குள்ளே. 2 நாட்டிக்கல் மைல். ஆமாம், நாங்கள் ஜிபிஎஸில் நாட்டிக்கல் மைல் தான் செட் பண்ணியிருப்போம். அந்த 2 நாட்டிக்கல் மைல்லே எங்களுக்கு பவளப்பாறை வந்துடும். ரெண்டாவது, அனல் மின் நிலையம் கட்டப்படுற பகுதியில் எந்த மணற்குன்றுகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் அந்த பகுதியில் நேரடியாகவே பல மணற்குன்றுகளை பார்த்தோம். அதே மாதிரி இயற்கையாக அந்த பகுதியில் வந்து சாண்டியூன்ஸ் அதாவது மணல் குன்றுகள் இருக்குது. இந்த மணல் குன்றுகள் தான் வந்து சுனாமி அப்போ நம்ம பகுதியை வந்து பாதுகாத்துச்சு. இந்த மணல் குன்றுகள் வந்து நிலத்தடி நீரை தேக்கி வைக்கிற ஒரு இயற்கையான ஒரு அரண். ஆனால் இவங்க பண்ணுறதுனால ஏற்கனவே நிலத்தடி நீர் இல்லாமல் இந்த மணல் குன்றுகளை அழிச்சிக்கிட்டு வர்றாங்க. அதனால் எங்கள் ஏரியா இன்னும் நிறைய பாதிப்புகளை சந்திக்க போகுது. இப்போ எந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டாலும் FGD அப்படிங்கிற அமைப்பை நிறுவனம்னு சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துக்கான அமைச்சகம் சார்பாக 2015ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் பெருவாரியான அனல் மின் நிலையங்கள் இதை கடைபிடிக்கிறதே இல்லை. ஸோ புதுசாக தெர்மல் பவர் பிளான்ட்டை கொண்டு வரும்போது மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போதெல்லாம் இங்கே உள்ள அதிகாரிகள் சொல்கிற வாதம் என்னென்னா, இங்கே இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் அவ்வளோ புகை வராது, கண்ட்ரோல் மெஷர்ஸ் போட்டிருக்கோம், நவீன டெக்னாலஜி யூஸ் பண்ணி பொல்யூஷன் நாங்கள் குறைச்சிருவோம் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டு இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட் யூனிட்ஸ் வந்து மொத்தம் 40 தெர்மல் பவர் பிளான்ட் யூனிட்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தனியார் அப்படின்னு சொல்லிட்டு 40 தெர்மல் யூனிட்ஸில் வெறும் 2 தெர்மல் யூனிட்ஸில் மட்டும்தான் FGD அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசர் வந்து போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷனை வந்து குறைக்கிறது தான் அதோடைய வேலை. அப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடுனால வந்து அதிகமாக வந்து இங்கே சூழல் மாசுபடுது அப்படின்ற காரணத்துக்காக மத்திய அரசாங்கம் கடந்த 2017ஆம் ஆண்டு கொண்டு வந்த நோட்டிஃபிகேஷனில் FGD எல்லா பிளான்ட்லேயும் வந்து இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதன்படி எந்த பிளான்ட்டுமே இது வரைக்கும் அதுக்கான முயற்சி கூட எடுக்கல. இந்த 40 யூனிட்ஸில் 30 யூனிட்ஸில் வந்து அதுக்கான பிட்டிங் ப்ராசஸ் கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது வரைக்கும் போடப்பட்டிருக்க அந்த 2 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா தனியார் யூனிட், அதாவது பரங்கிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ILFSல மட்டும்தான் அது போட்டிருக்காங்க. மீதி இருக்க 38 யூனிட்டில் வந்து FGD போடுறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இன்னும் எடுக்கப்படாமல் இருந்துகிட்ருக்கு. இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டு ஒரு அனல் மின் நிலையம் கொண்டு வந்தால் அரசுக்கு லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரிசர்ச்சை காமிக்கிறேன். கிளைமேட் ரிஸ்க் ஹாரிசன் அப்படிங்கிற அமைப்பு மேற்கொண்ட ஆய்வில் உடன்குடி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 மின் திட்டங்களை செயல்படுத்துவதனால தமிழக அரசோட கடன் தொகை 20,000 கோடி வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நிலக்கரி மூலமாக மின் உற்பத்தி செய்வதை கைவிட்டுட்டு மாற்று எரிசக்தியை முயற்சி பண்ணால் 2024 2030ஆம் ஆண்டு வரையிலான 6 ஆண்டு காலத்தில் தமிழக அரசால் 15,000 கோடியிலிருந்து 20,000 கோடி வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னும் இந்த ஆய்வு குறிப்பிடுது. இதை விட முக்கியமான விஷயங்கிறது அனல் மின் நிலையங்களுக்கும் உலக வெப்பமயமாதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. C40 ஆய்வறிக்கைப்படி அனல் மின் நிலையங்களை நிறுத்துவது தான் உலக வெப்பமயமாதலை 1.5 டிகிரி அளவில் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு குறிப்பிடுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அனல் மின் நிலையங்களும் அதோடைய விதிமுறைகளை வந்து ஒழுங்காக வந்து கடைப்பிடிக்கிறது கிடையாது. இப்போ அது அரசோடைய நிறுவனமாக இருந்தாலும் சரி, இங்கே தனியார் நிலையங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா விதி மீறல்களை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எண்ணூரில் இருக்க தெர்மல் பவர் பிளான்ட், நார்த் சென்னை பவர் ஸ்டேஷனு, நெய்வேலியில் இருக்கக்கூடிய யூனிட் எல்லாம் பார்த்திங்கன்னா
பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வரையறை செய்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான அளவுகளை விட 8 மடங்கு 10 மடங்கு அதிக வயலேஷன்ஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. கடந்த 2 வருடங்களில் கிட்டத்தட்ட 450 நாட்கள் வந்து வடசென்னை அனல் மின் நிலையம் வந்து அவங்களுடைய அந்த விதிமீறல் நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடும் குறிப்பிட்டிருக்க அளவை விட 8 மடங்கு 10 மடங்கு வெளியேறும் போது நிச்சயமாக அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய AQLI ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தெர்மல் பவர் பிளான்ட் பக்கத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த பொல்யூஷனான இந்த காற்றை சுவாசிக்கிறதுனால அவங்க வாழ்நாளில் 5லேருந்து 9 வருடங்கள் வரைக்கும் இழக்க நேரிடும் அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. அப்போ வட சென்னையில் மற்ற பகுதிகளில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூராக இருக்கட்டும், பரங்கிப்பேட்டை, நெய்வேலி இந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் மக்கள் இப்போ வந்து சந்திச்சுட்டு இருக்காங்களோ அது அத்தனை பிரச்சனைகளும் இங்கே உடன்குடிக்கும் வர இருக்குது அப்படின்றது இந்த மக்கள் இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனை எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மல் பவர் பிளான்ட் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை வந்து மக்கள்கிட்ட தெரியப்படுத்தியிருக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் அரசாங்கம் அதை பற்றிலாம் வந்து பப்ளிக் ஹியரிங் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பாதிப்பு இருக்கும், இந்த மாதிரியான எமிஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் விவரிக்கலை அப்படின்றது இந்த மக்கள் வைக்கும் ஒரு குற்றச்சாட்டாக இருந்துகிட்ருக்கு. உடன்குடி தெர்மல் பவர் பிளான்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், மற்ற அனல் மின் நிலையங்களால் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு அனல் மின் நிலையம் பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சிருந்தால் அது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.